3x to the power 4 Okay. minus 8x cube Minus 8x cube plus 12x square. plus 12x square Sir, minus 8x cubes minus 8x cube தான் வருது. 8x cube தான் sorry. Okay. plus 12x square minus 48x ம். plus 25 on the ம். interval 0, 3. என்ன கேட்குறான்? மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ கேட்குறான். ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன வேர்டு சொல்லுவாங்க சொல்லிக்கிறது நான் தான். மேக்ஸிமம் அண்ட் மினிமத்துக்கு பதிலாக அனதர் வேர்டு இருக்குது. ஒரே வேர்டு எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ. என்ன வேல்யூ? எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ. சரியாம்மா? Okay, sir. சரி, எப்படி போடலாம் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாமா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணலாமா பார்த்து பண்ணிக்கலாம். சொல்கிறாங்களே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? 12x cube minus 24x square plus 24x minus 48. என்ன காமனாக இருக்கலாம்? 12 common. 12 காமனாக என்ன கிடைக்குது? X cube minus 2x square plus 2x minus 4. இது கியூபிக் ஈக்குவேஷன். இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி என்ன வரும்? எல்லா டைம் எழுத கியூப்னா 4 டைம் வரும், 4 டைம் எழுது. எப்படி போடுவீங்க? நான் இருக்குதா? ஃபர்ஸ்ட் 1 அப்ளை பண்ணணும், இங்கே 0 போடணும். 1 + 0 1. இந்த டைம் 1 minus 2 plus 1 minus 1 minus 1 3 3 1 தான். 2 plus of okay sir, 1 sir. 1 into 1 1 minus 3 is not equal to 0. அப்போ 1 வந்து ரூட் கிடையாது. அதனால என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது டேபிள் எடுப்பீங்க. மைனஸ் வந்து கரெக்டாக எடுப்பீங்க. கரெக்டுங்களா? ஆமாம் சார். சொல்கிறாங்க 0 1 minus 1 minus 3 3 5 minus 5 minus 1. அடுத்த டேபிள் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 minus 2 2 minus 2. அடுத்தது என்ன? 2 சொல்லுங்க. 1 2 0 0 2 4 0. ஆப்ஷன் பண்ணிட்டீங்களா? அப்போ என்ன பதில் சொல்லி கொடுக்கலாம்? ஃபேக்டர் வந்து x minus 2 into விட்டு நீ சொன்னது கரெக்டு. அந்த டைம் எப்படின்னா x minus 2 into x squared plus 2. கரெக்டுங்களா? இது x squared கோஎஃபிஷியன்ட், இது x ஓட கோஎஃபிஷியன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டாமா? ஓகே சார். அப்போ 0 + x வந்து 0 தான். அதனால x squared plus 2. கரெக்டாக இருக்குன்னு? ஆமாங்க சார். அப்போ அந்த கியூபிக் பாலினாமியல்ல இந்த மாதிரி எழுதலாம். அப்போ f of x என்ன கிடைக்குது? f dash of x தான். f dash of x இப்படி எழுதலாம். அப்படியே 12 வெளியே எடுத்துக்கிறோம். x minus 2 into x squared plus 2 இருக்குது. கரெக்டாக? ஆமாங்க சார். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இந்த டேர்ம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? f double dash of x பண்ணிக்கலாம். f double dash of x என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். யாரு? இவனை டெரிவேட்டிவ் பண்ணுது. இவனை 3x square minus 4x plus 2. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த f dash of x வந்து 0 பண்ணுறோம். கேட்டுங்களா? ஆமாம் சார். அப்போ 0 பண்ண என்ன ஆகுது? x is equal to 2. இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, காம்ப்ளெக்ஸ் ரூட் வரும். அதனால இது பண்ணலாம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் வரும். ரியல் ரூட் தான் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. காம்ப்ளெக்ஸ் ரூட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடல. சரிங்களா? அப்போ x = ஒரு கேஸ். கரெக்டாமா? ஆமாங்க சார். இப்போ என்ன எடுத்து சொல்கிறாங்க? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 2 இங்கே இருக்குது.
2ங்கிற பாயிண்ட் இங்க இருக்குது. அவன் ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்கான். அவன் என்ன இன்டர்வல் கொடுத்துக்கிறான்? 0, 3. அப்ப 3 பாயிண்ட் பார்க்க போறீங்க. யாரு? இங்க 0, இங்க 3. அவ்வளவுதான். இப்ப டைரக்டா என்ன பண்ண போறோம்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 என்ன, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 என்ன, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 3 என்ன, இந்த 3 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு செக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மினிமமா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் இது நீங்க கண்டுபிடிச்சாலும் முடியும், பிடிக்காட்டி போங்க. நம்ம இந்த 3 வேல்யூ இதுல இந்த 3 வேலைக்கு நீ எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிறேன், அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா டைரக்டா எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 3 வேல்யூ என்ன, இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சு இதுல எது மேக்ஸிமமோ அது மேக்ஸிமம், எது மினிமமோ அது மினிமம். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, அப்ளை பண்ணலாமா? சார் நம்ம ஏன் சார் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி போகிறோம்? ஏன் 0 to 3 பூஜா நம்ம இன்டர்வல் கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த இன்டர்வல் மட்டும் டிஸ்கஸ் பண்ணா போதும். மற்றபடி இது பண்ணுவோம்னா இதே ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2ங்கிற பாயிண்ட் இருந்து டிவைட் பண்ண போதும். ஈவன் க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்ததுனால நம்ம 0வும் 3யும் எடுக்கிறோம். அதே நீ வந்து 0,3 இப்படி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து வெறும் 2 மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணா போதும். இது க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்ததுனால இந்த 3 பாயிண்ட் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஏன் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி போடல அப்படின்னா அவன் இன்டர்வல் கொடுத்துட்டான். நீ மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி உங்களுக்கு டிஸ்கஷன் வேண்டாம், நீங்க இந்த 0 to 3 மட்டும் டிஸ்கஷன் சொல்லி எது மேக்ஸிமோ அதை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்றதை விட ஏன்னா நம்ம ஃபுல்லாக எடுத்து டிஸ்கஷன் பண்ணுவோம். சரியா? புரியுதா? சரி, அதனால நீ டபுள் டேஷ் கூட கண்டுபிடிக்கிறதுல டைரக்டா நீ வேல்யூ எடுக்க கூட போதும். சரியா? சரி, சொல்லுங்க. எஃப் டேஷ் எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 0 எங்க அப்ளை பண்ணுவீங்க? டிஸ்கஷன்ல சொல்லுமா. எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணா 25 மட்டும்தான் சார். 25. அடுத்தது எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? எஃப் ஆஃப் 2 ஓட வேல்யூ இத ஃபுல்லா அப்ளை பண்ணி சிம்பிள் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். 360 minus 827. சார் மைனஸ் 39 இருக்கு சார். இதுக்கு புள்ளிக்கு மைனஸ் 39. ஆமா சார். சரி, ஓகே. அடுத்து எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 3 ஓட வேல்யூ சார் ப்ளஸ் 16 கிடைக்குது சார். 16 16. ஆமா சார். அவ்வளவுதான். சரி, யார் மேக்ஸிமம் யார் மினிமம்? மேக்ஸிமம் வந்து எஃப் ஆஃப் 0, மினிமம் வந்து எஃப் ஆஃப் 2 சார். அவ்வளவுதான். மேக்ஸிமம் வேல்யூ at x equal to 0 and f of 2 equal to f of 2 or 3 f of 2 equal to minus 39 is a minimum at x equal to 2. அவ்வளவுதான் கணித ரிசல்ட். இதுல என்ன டவுட் இருக்குது? டவுட் இல்லைங்க சார். சார் அப்ப டவுட் இல்லைன்னா क्वेश्चन நம்பர் 10 நீ போட்டு பார்க்கலாம். வித் இன்டர்வல்ஸ் 2 இன்டர்வல் செப்பரேட்டா போட்டு பார்க்கலாம்.